வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்த துபி அடிகளாருக்கு அரசு விழா எப்பொழுது நடத்தப்படும் என புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ, புதுச்சேரியை வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தையும் செய்த பிரான்ஸ் நாட்டினர் நவீன புதுச்சேரிக்கான பல நல்ல விஷயங்களையும் செய்து தந்துவிட்டு போய் இருக்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் ஒயிட் டவுன் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. முதலில் அச்சு இயந்திரம் வந்து இறங்கிய மிஷின் அச்சகம், பிரான்ஸ் நாட்டினர் கட்டி எழுப்பிய தேவாலயங்கள், கடற்கரை சாலை என பல அடையாளங்கள் இன்றும் நம் கண்முன்னே இருக்கின்றன. இலக்கியத்துக்கும் அவர்கள் தொண்டு அளவற்றது. தமிழ் இலக்கியங்களை அவர்கள் மொழியில் கொண்டு சேர்த்தது மட்டுமின்றி தமிழ் இலக்கியங்களையும் அவர்கள் படைத்துள்ளனர். அப்படி இலக்கியம் படைத்தவர்களில் முக்கியமானவராக கருதப்படும் துபி அடிகளார் புதுச்சேரி பெண் கல்விக்கு முக்கியத்துவம் தந்தார். இன்று இமாக்லேட் பள்ளி 200 ஆண்டுக்கு முன்பே தொடங்கி பெண் கல்வியில் புரட்சி செய்தார். அவர் புதுச்சேரிக்கு பாதிரியராக வந்தார். தமிழ் இலக்கியவாதியாக மறைந்தார். கல்வித்துறைக்கு பல சாதனைகளை கொடுத்துவிட்டு சென்றார். தமிழகத்துக்கு வீரமா முனிவர் போல புதுச்சேரிக்கு துபி அடிகளார். அவருக்கு புதுச்சேரி அரசு சிலை வைக்க வேண்டும். அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும். இதயா கல்லூரியில் நடந்த ஒரு விழாவில் பேச வந்த முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் துபி அடிகளாரின் பெருமைகளை எடுத்துரைத்தனர். அரசு விழா எடுக்கும், சிலை வைக்கும் என்றனர். அதை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட முதியோர், விதவை மற்றும் ஆதரவற்றோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 150 பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அட்டையினை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ பயனாளிகளுக்கு வழங்கினார். நிகழ்ச்சியின் போது தொகுதி தலைவர் கோகுல கண்ணன் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ராகவா டிவி பாலன், மூன் டிவி சிவா, சரவணன், மோகன், கார்த்திக், சேட்டா, முனுசாமி, ஜில்பர், தினேஷ், சித்ரா, ராகினி, அஜிமா, ஜெயலட்சுமி, சரஸ்வதி, சந்தோஷ், உமா மற்றும் திரளான பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் குடும்ப அட்டையை பிரிக்க விண்ணப்பித்துள்ள பொதுமக்களின் விண்ணப்பங்கள் 6 மாதத்திற்கு மேலாக கிடப்பில் உள்ளது அரசுக்கு தெரியுமா என நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசிய நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் அவர்கள், புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையில் குடும்ப அட்டையை பிரிப்பதற்கு விண்ணப்பித்துள்ள பொதுமக்களின் விண்ணப்பங்கள் 6 மாத காலத்திற்கு மேலாக கிடப்பில் உள்ளது அரசுக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், குடும்ப உணவு பங்கீட்டு அட்டையை பிரிப்பதற்கு அரசு கால நிர்ணயம் செய்யுமா என்று கேள்வி எழுப்பிய அவர், சம்பந்தப்பட்ட துறையில் கள ஆய்வாளரை அடிக்கடி மாற்றுவதால் காலதாமதம் ஏற்படுவதாக பேசிய அவர், கடந்த ஆண்டு குடும்ப அட்டைக்காக விண்ணப்பித்த விண்ணப்பங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகள் குறித்து விளக்கம் தருமாறு கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு திருமுருகன் அவர்கள், காலியாக உள்ள 12 உதவியாளர் பணியிடங்களை நிரப்பாததால் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய காலதாமதம் ஏற்படுவதாக தெரிவித்த அவர், உணவு பங்கீட்டு அட்டையை பிரிப்பதற்கு விண்ணப்பித்தவர்கள் முறையான ஆவணங்களை சமர்ப்பித்து இருக்கும் நிலையில் 45 நாட்களுக்குள் அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து அவர்களது குடும்ப அட்டை பிரித்து வழங்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சில தவிர்க்க முடியாத நிர்வாக காரணங்களால் கள ஆய்வாளர்கள் தொகுதி மாற்றம் செய்யப்பட்டு புதிய கள ஆய்வாளர்கள் நியமிக்கப்பட்டு விண்ணப்பங்கள் விரைவாக பரிசீலனை செய்யப்படுவதாக தெரிவித்த அவர், கடந்த ஆண்டு பெறப்பட்ட விண்ணப்பங்களின் மொத்த எண்ணிக்கை 13,242 என்றும் வழங்கப்பட்ட குடும்ப அட்டைகளின் மொத்த எண்ணிக்கை 8,154 என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட இருளன் சந்தை கிராமத்தில் நிவாரணப் பொருட்களை ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குநர்
திரு ரீகன் ஜாம்குமார் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட இருளன் சந்தை கிராமத்தில் உள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் ஏஜேகே மற்றும் ஜேவிஆர் நெட்வொர்க் நிர்வாக இயக்குனர் திரு ரீகன் ஜாம்குமார் அவர்களால் மார்டின் பவுண்டேஷன் மற்றும் ஜாம்குமார் அறக்கட்டளை சார்பாக நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. திரு அஞ்சா புலி மற்றும் திருமதி கல்பனா ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிவாரணப் பொருட்கள் வழங்கிய திரு ரீகன் ஜாம்குமார் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவையில் 16வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று திமுக, காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு மத்திய அரசு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தனிநபர் தீர்மானங்கள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மாநில மக்களின் எண்ணம் என்றும், எனவே தனிநபர் தீர்மானமாக இல்லாமல் அரசின் தீர்மானமாக மத்திய அரசுக்கு அனுப்ப முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். இதனையடுத்து திமுக கொண்டு வந்த தனிநபர் தீர்மானங்கள் அரசு தீர்மானமாக நிறைவேற்றப்படுவதாக சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி தற்பொழுது 16வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிந்த நிலையில் பேரவையை கால வரையின்றி சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். புதுச்சேரி ஆஷா பணியாளர்களுக்கு சம்பளம் ரூபாய் 18,000 உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்ததை தொடர்ந்து ஊழியர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் ரூபாய் 10,000 ரூபாய் 18,000 சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நேற்று ஆஷா பணியாளர்களுக்கு ரூபாய் 18,000 சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். இதனையடுத்து நேற்று மாலை சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆஷா பணியாளர்கள் மலர் தூவி வரவேற்று ஆளுயர மாலை அணிவித்து நன்றி தெரிவித்தனர். அப்பொழுது சபாநாயகர் செல்வம் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் 5 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்த மீனவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு புதுக்குப்பம் மீனவ கிராமத்தில் 5 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் அதே பகுதியை சேர்ந்த மீனவர் முனியப்பனை கிருமாம்பாக்கம் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று இறுதி விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட முனியப்பனுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 26,000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 2 லட்சம் நிவாரணம் வழங்க புதுச்சேரி அரசுக்கு பரிந்துரைத்தார். இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் எய்ட்ஸ் பற்றி திறன் மேம்பாட்டு பயிற்சியை கவர்னர் கைலாஷ்நாதன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடந்த HIV எய்ட்ஸ் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சியை கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமாரை வரவேற்றார். அமைப்பின் துணை இயக்குநர் அனுப்குமார் பூரி நோக்கவுரை வழங்கினார். எய்ட்ஸ் பற்றி விழிப்புணர்வு அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் நோய் பரவும் முறை, அதனை தடுக்கும் முறைகள் பற்றி பயிற்சியளிக்கப்பட்டது. சங்கத்தின் மூலம் தொலைக்காட்சி, வானொலி, சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன், மருத்துவ கண்காணிப்பாளர் செவ்வேல், மருத்துவர்கள் உதயசங்கர், ஐயப்பன், சங்க இணை இயக்குநர் கிருஷ்ணமூர்த்தி, சிவானி, காங்கையன், பல்வேறு கல்லூரிகளின் முதல்வர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மக்களை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தைக்கு சாகும் வரை சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 10ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகளுக்கு 41 வயதுடைய தந்தை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இன்ஸ்பெக்டர் கலை செல்வன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்தனர். புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நீதிபதி சுமதி முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணை நடந்து வந்தது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜராகி வாதாடினார்.
இறுதிக்கட்ட விசாரணை முடிவடைந்து இன்று வழக்கில் நீதிபதி தீர்ப்பளித்தார். தனது மகளை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றத்துக்காக தந்தைக்கு சாகும் வரை சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்ற இப்தார் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் உட்பட திரளான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். மத நல்லிணக்க அடிப்படையில் புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் இப்தார் என்னும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அளித்த இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து ஆளுநர் மாளிகை சார்பில் ஏற்பாடு செய்திருந்த அசைவ விருந்திலும் அனைவரும் பங்கேற்று விருந்து உண்டனர். விருந்தில் ஆம்பூர் மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, வெஜ் பிரியாணி, வஞ்சிர மீன் ஃப்ரை, குல்ஃபி, காலிஃபிளவர் பகோடா, வெஜ் உருண்டை, நான், திராட்சை ஜூஸ் என 18 வகையான உணவுகள் பரிமாறப்பட்டது. கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் வணிகர்கள், நகைக்கடை உரிமையாளர்கள் நல்லுறவு ஆலோசனை கூட்டம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையில் நடந்தது. கண்டமங்கலம் பகுதியில் திருட்டு மற்றும் குற்றங்களை தடுப்பது குறித்து வணிகர்கள் மற்றும் அடகு கடை உரிமையாளர்களுடன் போலீசார் நல்லுறவு ஆலோசனை கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு தலைமையேற்று வணிகர்களுக்கு ஆலோசனை வழங்கி பேசினார். அப்பொழுது குற்றங்களை தடுக்கவும், குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காணவும் ஒவ்வொரு கடையிலும் கண்காணிப்பு கேமரா கொடுக்க வேண்டும். சந்தேகப்படும் நபர்கள் கடைகளுக்கு வரும்போது உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் கடைகளில் கஞ்சா, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது. மீறி விற்பனை செய்யும் கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். கூட்டத்தில் கண்டமங்கலம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள், நகைக்கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் நிரவி திருப்பட்டினம் பகுதியில் பாஜக சார்பில் ரம்ஜான் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. ரம்ஜான் பண்டிகை இஸ்லாமியர்களின் மிக முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாகும். இந்த மாதம் முழுவதும் இஸ்லாமியர்கள் மிக கடுமையான நோன்பு கடைபிடிப்பது வழக்கம். புனித ரமலான் மாதத்தில் நோன்பு கடைபிடிப்பது என்பது இஸ்லாமின் 5 முக்கியமான கொள்கைகளில் ஒன்றாகும். இறைவன் புனித குரானை உலகிற்கு அருளிய மாதம் என்பதால் ரமலான் மாதம் மிகவும் புனித தன்மை நிறைந்த நாளாக கருதப்படுகிறது. இந்நிலையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட இஸ்லாமியர்களுக்கு பாஜக காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் சுமார் 500க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ், தொகுதி தலைவர் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் மற்றும் நிரவி திருப்பட்டினம் தொகுதியை சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வலியுறுத்தி அவரது வீட்டை முற்றுகையிட முயன்ற முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஊழல் வழக்கில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வழக்கில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கும் தொடர்பு உள்ளதாகவும் அவரையும் கைது செய்ய வலியுறுத்தியும் அவர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக கோரியும் காங்கிரஸ் கட்சியினர் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்காக காந்தி வீதி, நேரு வீதி சந்திப்பிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் அமைச்சர் வீடு அமைந்துள்ள பெருமாள் கோயில் வீதியை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்பொழுது பேரணியாக வந்தவர்களை தடுப்புகளை அமைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் சாலையிலே அமர்ந்து அமைச்சரை கைது செய்ய வலியுறுத்தி அமைச்சர் பதவி விலக கோரியும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர். இதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பெட்ரோல் பங்க் அனுமதிக்கு ரூபாய் 25,000 லஞ்சம் பெற்ற புதுச்சேரி நகரமைப்பு குழும உதவியாளர் மீது போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருப்புவனை களித்திர்த்தால் குப்பம் பகுதியில் புதிதாக பெட்ரோல் பங்க் திறப்பதற்கான அனுமதி பெற புதுச்சேரி நகர அமைப்பு குழுமத்தில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது.
விண்ணப்பத்தை பரிசீலனை செய்த நகர அமைப்பு உதவியாளர் குமாரவேலு பெட்ரோல் பங்க் அனுமதிக்கு ரூபாய் 25,000 லஞ்சம் பெற்றுள்ளார். லஞ்சம் பெற்றுக்கொண்டு கால தாமதமாக அனுமதி கொடுத்தார். குமாரவேலு லஞ்சம் வாங்கியது ஆதாரத்துடன் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. போலீஸ் விசாரணையில் உதவியாளர் குமாரவேலு லஞ்சம் வாங்கிக் கொண்டு அனுமதி கொடுத்தது தெரிய வந்தது. இது தொடர்பான அறிக்கை தலைமை செயலருக்கு அனுப்பப்பட்டது. தலைமை செயலர் உத்தரவுப்படி குமாரவேலு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாகூர் அருகே பட்டப்பகலில் கோவிலுக்குள் புகுந்து பூஜை பொருட்களை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கரையாம்புத்தூர் அடுத்த பனையடிக்குப்பம் கிராமத்தில் அங்காளம்மன் கோவில் உள்ளது. நேற்று காலை பூஜைகளை முடித்து கோவிலை மூடிவிட்டு பூசாரி வீட்டிற்கு சென்றார். இந்நிலையில் கோவிலின் உள்ளே இருந்து சத்தம் கேட்டதால் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அருகில் சென்று பார்த்துள்ளனர். கோவிலின் கதவில் பூட்டு உடைக்கப்பட்ட நிலையில் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்தனர். உள்ளே மர்ம நபர் ஒருவர் உண்டியலை உடைத்தும் அங்கிருந்த செப்பு குடம், ஆண்டா உள்ளிட்ட பூஜை பொருட்களை திருடும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். தப்பியோட முயன்ற அவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து கரையாம்பத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் வளவனூர் அடுத்த மோச்சக்குளம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த உதயபாரதி என்பதும் இவர் மீது ஏற்கனவே கஞ்சா, அடித்தடி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த இரும்பு கம்பி மற்றும் திருடப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து சப் இன்ஸ்பெக்டர் குமார் வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.